சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். திருத்தணியில் டிட்டோ ஜாக் சார்பில் மறியல் போராட்டம், 100க்கும் மேற்பட்டோர் கைது. இனி விரிவான செய்தி. திருத்தணி ரயில் நிலையம் எதிரில் உள்ள ராதாகிருஷ்ணன் நடுநிலைப்பள்ளி அருகில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டணி டிட்டோ ஜாக் சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி, மேலும் இச்சங்கத்தின் முக்கிய கோரிக்கையான தமிழக அரசாணை 243 பிரிவை உடனடியாக நீக்க கோரி, அதாவது ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் மாவட்ட அளவில் வழங்க வேண்டும் என்றும் மாநில அளவில் தமிழக அரசு பணி மாறுதல் வழங்கக்கூடாது என்று கூறி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. டிட்டோ ஜாக் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் தலைமையில் மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இளங்கோ, பாஸ்கர், முருகன், ஜான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரையும் திருத்தணி சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் மதியரசன் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அருகாமையில் உள்ள காவலர் தங்கும் விடுதியில் கொண்டு சென்றனர். இதனால் திருத்தணி ரயில்வே நிலைய பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைநகரில் நாங்கள் நடத்தினோம். குறிப்பாக 243 என்கின்ற அரசாணை, தொடக்க கல்வித்துறையை அழிக்கின்ற அரசாணை, நாசப்படுத்துகிற அரசாணை, தொடக்க கல்வி இனத்தை, ஆசிரியர் இனத்தை அழித்து, குறிப்பாக இன்று திருவள்ளூரில் இருப்பவர் திருநெல்வேலிக்கு போக வேண்டும். ஆசிரியர் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்க போக தயார். ஆனால் மாணவருடைய நிலை, மலைப்பகுதியில் இருக்கிற பள்ளிகளுடைய நிலை காலி பணியிடமாகவே இருக்கும். தற்பொழுது காலி பணியிடம் 10,000க்கும் மேல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை இன்னும் அதிகரிக்கும். எனவே இதை கண்டித்து தான் 243 அரசாணை வேண்டாம் என்று சொன்னோம். 1 ஆண்டுகள் இந்த அரசு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி, பள்ளிக்கல்வி செயலாளர் தலைமையிலும் அமைச்சர் தலைமையிலும் பேச்சுவார்த்தை நடத்தி நீர்த்து போய் இன்றைக்கு திடீர் என்று சொல்லி உடனே இன்று கவுன்சிலிங் நடத்துகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க கலவரம், மறைக்கப்பட்டிருக்கிற இடங்கள், அந்த உரிமை 30 ஆண்டு காத்து கொண்டிருந்தார்கள் பதவி உயர்வு வரும் என்று. 30 ஆண்டு காத்திருந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு இல்லை என்று வருகின்ற ஒரு அவல நிலை. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க இன்று கலந்தாய்வு மையங்கள் அனைத்திலுமே இன்று இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழ்நாடு அரசு அழைத்து பேசி மறியல் போராட்டத்துக்கு காரணம் யார்? நாங்கள் அல்ல. ஆனால் தொடக்க கல்வித்துறையில் இருக்கிற 11 சங்கங்கள் இணைந்து இதை நடத்துகிறோம்.
ஒரு சங்கத்தை கூட இவர்கள் அழைத்து பேசினார்களா? தொடக்க கல்வித்துறையில் இருக்கிற சங்கத்தை அழைத்து இந்த அரசாணை போட்டார்களா? கிடையாது. இது நன்மை பயக்குமா? கிடையாது. எங்களுக்கு பழைய பென்ஷனை தர வேண்டும், சிபிஎஸ்இ ரத்து செய்யணும், இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடை ரத்து செய்யணும், இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடை தந்துவிட வேண்டும், 2009க்கு பிறகு வந்த இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய மாற்றத்தை தரணும். இப்படி பல கோரிக்கைகள் நாங்கள் வைச்சிருந்தோம். இஎல் சரண்டர் பறிக்கப்பட்டது, இன்னும் தரல. கொரோனா நேரத்தில் பறிக்கப்பட்டது, இன்னும் விடுவிக்கல. இன்சென்டிவ் தரல, எங்களுக்கான கல்வி ஊக்க ஊதிய உயர்வு தரல, பின்னேற்பு வழங்கல. இப்படி பல பிரச்சனை கல்வித்துறையில அப்படி இடியாப்பு சிக்கல்ல இருக்கு. ஒரு பிரச்சனையை கூட நீக்காம நீங்களே மோதிக்கிட்டு இடைநிலை ஆசிரியரும் பிடிஎம் மோத வச்சு இடைநிலை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மோத வைக்கிற சித்தாந்தத்தை ஐஏஎஸ் அதிகாரிகள் போடுகிறார்கள். இதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பலியாக வேண்டாம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தயவு செய்து விழித்துக் கொள்ள வேண்டும். ஓராண்டுகளாக உங்களிடத்தில் நாங்கள் கொண்டு வந்தோம், பிரச்சனை நீங்கள் தீர்க்கவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சரிலே தலையிட்டு தீர்க்கவில்லை என்று சொன்னால் தொடக்க கல்வித்துறையுடைய போராட்ட வீச்சு இன்னும் அதிகரிக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாளைக்கு உயர்மட்ட குழு சென்னையில கூட இருக்கிறோம். இன்று ஒரு நாள் மறியல் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இது தொடர் மறியலா, ஒரு நாள் மறியலா, நிறுத்திக் கொள்ள வேண்டுமா என்பதை அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் இதுவரையிலும் போராட்டத்தை தொடல. பல நேரத்தில் போராட்டத்தை தொடும்போதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப கூட பழைய பென்ஷன் பரிசீலனை உள்ளது என்று சொல்லி இருக்கிறீர்கள், நிறைவேற்றுங்கள் என்று கேட்கின்றோம். நாங்கள் போராட்டத்தை அறிவித்த பிறகுதான் இன்னைக்கு எல்லா துறையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து இட்டோஜாக் என்கின்ற அடித்தளம் ஜாக்டோஜியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. எனவே அரசு பாக்கெட்டில் இருப்பவர்களாக எங்களை இழந்துவிட வேண்டாம். எனவே பாதுகாக்க வேண்டும் ஆரம்ப கல்வி என்று சொன்னால் 243 அரசாணை உடனே ரத்து செய்து தொடக்க கல்வித்துறையில் இல்லாதவர்கள் இல்லாத சங்கத்தை அழைத்து வைத்து நன்றி மாநாடு நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கின்றேன், எங்களுடைய பிரச்சனை நாங்க தான் தீர்த்துக்க முடியும். 101 எப்படி ரத்து செய்து தந்தாரோ தமிழ்நாட்டு முதலமைச்சர், பள்ளிக்கல்வி அமைச்சர், இதே அரசாணையை 243 ரத்து செய்ய வேண்டும் என்று மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு நடக்கிற கவுன்சிலிங்கை உடனே நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் இவர்கள் பணி ஜாயின் பண்ணுகின்ற இடத்திலும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்ற எச்சரிக்கை அரசுக்கு தந்து உடனடியாக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரை உடனடியாக அழைத்து பேச கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன்.